இன்னைக்கு வந்து நான் என்ன டாபிக் பேச போறேன் அப்படின்னு சொன்னேன். எப்போதும்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து யார் வந்தா சந்தோஷப்படுவாங்க? நம்மளுக்கு பிடிச்சவங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வந்தா நம்ம வந்து சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுறது நம்ம ரொம்ப நாள் பார்க்காதவங்க, நம்ம ரொம்ப மிஸ் பண்றவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி இந்த நாள்ல வந்து இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி இயேசு யார் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காருன்றதான் இன்னைக்கு வந்து நான் மெசேஜ் கொடுக்குறேன். அந்த மெசேஜ்க்காக சொல்லிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வேலைக்கு தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே நாள்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசுப்பா நான் வீட்டை பத்தி கொடுக்க போற மெசேஜ் என் தேவனை ஆசீர்வதிங்க. அப்பா ஆண்டவரே இந்த மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் என் தேவன் தாமே கர்த்தாவே ரட்சிக்கிற நாள் ராஜா. நீ கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கு ராஜா அது பிரயோஜனமா இருக்கிற கர்த்தாவே நீ என்னை கொண்டு பேச போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்க கிரியா தாசுக்கான ஆமென். ஹல்லேலூயா. 8 வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 38-39. புறப்பட்டு இங்க வந்து பேதுரு வீட்டுக்கு வந்து இயேசு வந்து போயிருக்காரு. அவங்க மாமி வந்து எப்படி இருக்காங்க? ஜுரமா இருக்காங்க. அப்ப வந்து இயேசு கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்காக வந்து வேண்டிக் கொள்ளுங்க, அவங்களுக்கு சரியாகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இயேசு சொல்றாரு. அவர் வந்து சொல்லல, கட்டளையாக சொல்றாரு. இந்த ஜுரம் உன்னை விட்டு போயிடுச்சு, நீ வந்து எழுதுரு அப்படின்னு வந்து இயேசு வந்து சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல என்ன வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாயி அவங்க வந்து எழுதுறாங்க. அந்த இடத்துல எழுதுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கத்தர் வந்திருக்காரு அவங்க வீட்டுக்கு, அவங்க சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுந்து புறப்படுறாங்க. அவங்க கத்தர் அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த நிலைமை எப்படி இருந்தது? அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஜுரமா இருந்தாங்க. ஆனா கத்தர் அந்த வீட்டுல இருந்து வெளியே வரும்போது அவங்களுக்கு எப்படி இருந்தது? நல்ல சுகத்தை வந்து கத்தர் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. ரெண்டாவது யார் வீட்டுக்கு போறாரு பார்க்கலாம். லூக்கா 10ஆவது அதிகாரம் 38-42 வரைக்கும் வாசிக்கலாம். மார்த்தாள் என்ற பெயர் கொண்ட ஸ்திரீ வந்து அங்க இருக்காங்க. மார்த்தாள் மரியாள் சிஸ்டர்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க 2 பேரும் சகோதரிகள். அவங்க வீட்டுக்கு வந்து இயேசு போறாரு. வாசிங்க. அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு மரியாள் என்ற ஒரு சகோதரி இருந்தார். அவர் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாளும் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவருக்கு சொல்லும் என்றார். இதெல்லாம் வந்து என்ன? இயேசு வந்து மார்த்தாள் மரியாள் அவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. அங்க வந்து மரியாள் என்ன பண்றாங்க? இயேசு வந்தோடனே அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பாதத்துல உட்காந்து அவருடைய வார்த்தையை வந்து அந்த இடத்துல வந்து கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்யணும்னு தோணல. இயேசுவை பார்த்தாங்க, போய் அவர் பாதத்துல உட்காந்துட்டாங்க, அவங்க வார்த்தையை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மார்த்தாள் மட்டும் என்ன பண்றாங்க? இயேசு வந்திருக்காரு, அவங்களுக்கு வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல. அப்ப வந்து அவங்க கவலை எப்படி வேலை செய்யறாங்களோ அவங்க 40 வருஷம் வாசிங்க. மார்த்தாளோ செய்வதில் வருத்தமடைந்து அருணமடைந்து அவங்க வந்து அந்த வேலையை வந்து தனியா செய்யறதுனால அவங்க வந்து அந்த இடத்துல வருத்தம் அடைகிறாங்க. அப்புறம் வாசிங்க. அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவருக்கு சொல்லும் என்றார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். மரியாள் என்ன பண்றாங்க? தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கா அந்த இடத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. கர்த்தர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த வார்த்தைகளை பேசும்போது அவங்க அதை கவனிக்கிறாங்க. ஆனா மார்த்தாள் பண்ணதும் வந்து தப்பு கிடையாது. ஆனா அவங்க வந்து கர்த்தர் வந்து சொல்றாங்க, அவங்களோட கவலையை வந்து அவங்க வந்து
அந்த அதிகாரம் போலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைப்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொருவரும் 2-3 குடம் தண்ணீர் கொண்டு தந்த 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்து, அங்க இன்னும் 6 கற்சாடிகள் தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க. இயேசு வந்து அந்த கல்யாண வீட்டுக்கு வந்து போறாரு. இயேசு போற 3ஆவது வீடு கல்யாண வீடு. அங்க என்ன இந்த ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே தெரியும். வேதத்துல வந்து இந்த ஸ்டோரி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து திராட்சை ரசம் வந்து குறைவா இல்லை, அந்த திராட்சை ரசமே காலி ஆயிடுச்சு. அப்ப இயேசு என்ன பண்றாரு, தண்ணியை வந்து நிரப்புங்க. அது வந்து இயேசு வந்து திராட்சை ரசமா மாத்துறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அது இங்க இருந்து கொண்டு போற வரைக்கும் அது தண்ணியா தான் இருந்தது. ஆனா அது ஊத்தும் போது அது எப்படி இருக்கு, திராட்சை ரசமா மாறுச்சு. இயேசு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அற்புதத்தை வந்து அந்த இடத்துல செய்யறாரு. 10-11 வாசிங்க. எந்த மனுஷனோ முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு அசை குறைந்ததை கொடுப்பான். அவரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே, நீங்களும் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். அந்த ரசம் வந்து எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் கொடுத்த ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப வந்து ருசியா இருக்கு. கர்த்தர் வந்து கொடுத்திருக்காரு, அது இன்னும் ருசியாவே வந்து கொடுத்திருக்காரு. கர்த்தர் அதை இன்னமும் ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் இது காணாத கல்யாண வீடு. 4வது வந்து குள்ள மனுஷன், எல்லாருக்குமே தெரியும், சகேயு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகிறேன். ஆயிரக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவர் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் தேடினார். இந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு, சகேயு வந்து மரத்துல இருக்கும்போது, சகேயுவே நீ இறங்கி வா, நான் இன்னைக்கு வந்து உன் வீட்டுல வந்து தங்க போறேன் அப்படின்னு வந்து இயேசு சொல்றாரு. அடுத்து வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனுக்கு தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 தடவையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு வந்து இந்த வீட்டுக்கு என்ன வந்திருக்கு, ரட்சிப்பு வந்திருக்கு. அவர் எப்படி வந்திருக்காரு, பாவியான மனுஷனோட வீட்டுக்கு வந்து இயேசு போறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இயேசு அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அவர் பாவியா இருந்தாரு. ஆனா திருப்பி வரும்போது அவர் எப்படி இருக்காரு, அந்த வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கு, அவரும் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, அந்த வீடு இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 5வது ஒரு வீடு, லூக்கா 8ஆவது அதிகாரம் 47ஆவது வசனம். அப்பொழுது ஜெபாலின் தலைவனாகிய யாவேது என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 15 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை பேசிக் கொண்டான். அவங்களோட பொண்ணு எப்படி இருக்காங்க, மரண அவஸ்தையா இருக்காங்க. அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, இயேசு கிட்ட வந்து வேண்டி கேட்கிறாரு, இந்த மாதிரி என்னோட பொண்ணு வந்து மரண அவஸ்தையா இருக்கா, என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து கூப்பிடுறாங்க. பாருங்க. அவர் பூமியில் திரளான ஜனங்கள் அவரை நெருங்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆசைகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவர் 47 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருந்த வெள்ளை அமர்ந்து நடுவே வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுத்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். வாசிங்க. அவர் அவரை பார்த்து,
உம்முடைய குமாரத்தி மரித்து போனார், போதகரை வருத்தப்படுத்த எழுதுவதை கேட்டு பயப்படாது. இயேசு வந்து அவர் கூப்பிட்டு வரும்போது அந்த இடத்துல என்னோட மகள் வந்து மரண வேதனையா இருக்கா, வந்து அவளை சுத்தமாக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, அப்ப பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து நடுவுல வந்ததுனால அவங்க போறது வந்து அது தடைப்பட்டு போச்சு. அப்ப அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்க மகள் வந்து இறந்துட்டா அப்படின்னு வந்து சொல்லும்போது இயேசு என்ன பண்றாரு, அப்ப அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி போறாரு. 50வது வசனம் வாசிங்க. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு அகாதேயர்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாக இருக்கிறார் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போகும் பண்ணி பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, பயப்படாதீங்க, அவ வந்து மரித்து போல, அவ வந்து நித்திரையா இருக்கு. அது ஒரு விசுவாசம். அந்த இடத்துல அவ மரித்து போல தூங்குறா, நீங்க எல்லாரும் நம்பிக்கையா இருங்கன்ற மாதிரி வந்து கர்த்தர் சொல்றாரு. ஆனா இவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் கண்ணால பாக்குறாங்க அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 54வது வசனத்தை வாசிங்க. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். என்று பாத்தீங்கன்னா அவங்க வந்து மரிச்சிட்டாங்க வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்ப வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க வந்து நித்திரையா தான் இருக்கா, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க கையை பிடிச்சு அவங்க எழுப்பும் போது அவங்களுக்கு என்ன வந்து மறுபடியும் ஜீவனை வந்து கர்த்தர் வந்து திருப்பி தர்றாரு. இப்ப 5 வீட்லயும் கர்த்தர் வந்து உள்ள போயிருக்காரு. உள்ள போகும்போது அவங்க வந்து சூழ்நிலை வந்து வேற மாதிரி இருக்குது. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல போயிட்டு திரும்பி வரும்போது அந்த இடத்துல எப்படி இருக்கும், ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம யார் வீட பார்த்தோம், பேதுரு வீட வந்து பார்த்தோம். அவங்க மாமி வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க, கர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரு. ரெண்டாவது வந்து மார்த்தாள் மரியாள் அவங்க வீடு. மார்த்தாள் மரியாள் வீட்டுல வந்து அவங்க வந்து ஒரு நல்ல பங்கு தெரிந்து கொண்டாங்க. அதே மாதிரி மார்த்தாளோட வருத்தத்தை வந்து கர்த்தர் வந்து நீக்கினாரு. காணா ஒரு கல்யாணத்துல இல்லாத ஒரு விஷயத்த வந்து கர்த்தர் கொண்டு வந்தாரு. திராட்சரசம் காலியா இருந்தாலும் அதுக்கு பதிலா சுவையான திராட்சரசத்தை வந்து கர்த்தர் வந்து ஆயத்தப்படுத்தினாரு. இதே சகைய வீட்டுல வந்து ஆசீர்வாதத்தை வந்து கர்த்தர் கொடுத்தாரு. அது பாவியான மனுஷன் திருந்தி ஆசீர்வாதத்தை வந்து கர்த்தர் கொடுத்தாரு. யாரு அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மறைந்தவங்களை வந்து உயிர்களை வந்து கர்த்தர் வந்து செய்திருக்கிறாரு. இதுல வந்து கர்த்தர் 5 விஷயத்தை அவர் வீட்டுல செஞ்சிருக்காரு. இப்போ நம்மளோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்யணும்னா நம்மளோட இருதயம் ஆகிய கதவை வந்து நம்ம தடுக்கணும். நம்ம இருதயம் ஆகிய கதவை நம்ம கர்த்தருக்காக தந்தா இந்த 5 விஷயம் கர்த்தர் நம்மளுக்காக வந்து செய்வார். இந்த அற்புதங்கள் நம்மளும் வந்து காப்போம். கர்த்தருக்கு நன்றி.